பீமன் உறவுகளுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு அரசியல் பரபரப்பான விஷயங்கள்ல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் அவங்களுடைய வீட்டில் வச்சு ஒரு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி இணைய வழியில் ஆன்லைனில் வந்து உங்களுடைய இபி பில்லை வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு இருக்குது. செந்தமிழ் சீமான் அவர்கள் மேடையில் ஏறி காங்கிரஸ் கட்சியை போட்டு துவைச்சு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் இதில் நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த காணொலியோட ஒரு முக்கியமான சாராம்சமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள தெளிவாக கலந்து பேசலாம். யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் பொதுவாகவே மாரிதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் காணொலிகள் நான் பார்க்கும் பொழுது தரவுகளோடு தான் பேசுவார். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு ஆதாரங்கள் வந்து எடுத்து ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பேசுவார். அப்படிங்கிறப்ப ஆதாரமற்ற ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மாரிதாஸ் அவர்களிடம் குறைவு. இந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த ஆதாரங்களை சேகரித்து ஒரு தனியாக டீம் வச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறவங்க எல்லாமே அவரை பார்த்து வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து மிஸ்டர் மாரிதாஸ் அவர்கள். இப்போ என்னென்னா, இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு துறை சார்ந்த திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடங்களில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான சாராம்சங்கள் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமாக ஒரு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பயங்கரமாக பேசியிருந்தார். அது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம்தான் இருந்தாலுமேவும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவரோட கருத்தை வந்து அவ்வளோ மோசமாக தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே அவர் கைது செய்ய அளவுக்கு தேவையான ஒரு பெரிய குற்றம் என்ன இருக்குங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. அவரோட கருத்தை சொல்லிட்டார், கோபத்தை சொல்லிட்டாரு. அப்போ நல்லதை நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நல்ல வார்த்தைகள் பேசும்போது அவருக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அவர் கோபத்தில் பேசின வார்த்தைகளையுமேவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அது வந்து கைது வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து சுதந்திரம் முடக்கிறங்கமாக தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ மாரிதாஸ் அவர்களுடைய காணொலிகளுக்கு அவருடைய கருத்துக்களுக்குமே வந்து போட்டக்கூடிய எந்த ஒரு தடங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில கருத்து சுதந்திரத்தை வந்து அதிகமாக தடுக்கிறார்கள். ஆளுங்கட்சியை எதிர்த்து கருத்து போட்டாலே நாங்கள் அவங்களை கைது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு எதிராக யாரும் வந்து கருத்து பதிவுகளுக்கு முன்னால் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் தெரியல. இனி உண்மையிலேயே இந்த கருத்து சுதந்திர பிரச்சனைகள் நிறைய வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்த ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய பலர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அரசு அனைவரையுமே கைது செய்யுமாங்கிற ஒரு கேள்வியுமே நமக்குள்ள வந்து ஒரு மனசு வந்து வருது. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னால், அதாவது இந்த மாரிதாஸ் அவர்களுடைய கருத்தை பற்றின அவர்களுடைய கைது பற்றின ஒரு சில தகவல்களை செந்தமிழ் சீமான் அவர்கள் வெளியில் பேசும் பொழுது இந்த மாதிரி சிறிது நாட்களுக்கு முன்னால் திருச்சியில் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக நான் போனேன்னு சொல்லுவான இடத்துல இந்த மாதிரி எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்களும் விமர்சனம் பண்ண போய் தான் நான் இருக்கேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு வாரம் கூட முடியலை விமர்சனம் செய்த ஒரு நபரை வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க அப்படின்னா இது எந்த விதமான ஒரு மனநிலை? இது முழுக்க கருத்து சுதந்திரத்தை முடக்கிறதுக்கு தேவையான ஒரு முழு விஷயம் அப்படிங்கிறத செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருந்தார். மற்றவங்க யாரும் அதுக்கு கண்டனம் தெரிஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் சீமானவர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தருடைய உரிமையை வந்து தடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து சீமான் அவர்களுடைய குரல் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படி இப்போ இன்னொரு விஷயம், அதாவது உங்களுடைய இபி பில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து நீங்கள் தெரியப்படுத்திருக்காங்க செய்தியை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இபி பில் கட்டுற சூழ்நிலை எனக்கு எப்போ வந்ததோ அப்போ இருந்து மேக்சிமம் வந்து ஆன்லைனில் தான் நான் கட்டியிருக்கேன். ஓகே, அப்போ அந்த ஆன்லைனில் இபி பில் கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையான ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ திடீர்னு இனிமேல் நீங்கள் ஆன்லைனில் இபி பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்லை, வேக்கனே இருந்த ஒரு விஷயம், வேக்கனே நடைமுறைக்கூடிய ஒரு விஷயத்த என்னமோ இந்த தாவே காட்சி வந்து புதுசாக நடைமுறைப்படுத்துகிற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முட்டு இருக்கு. முட்டு இது பயங்கரமான முரட்டு முட்டை இருக்குது.
ஒரு தகவல் இணையதளத்தில் வெளியில வந்தது அப்படின்னா அந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கா இந்த தமிழக வெற்றி கழகம் சார்ந்த உறவுகளுக்கு ஒரு பொறுமை இல்லை, இல்லை அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்ககிட்ட இருக்கிறதே இல்லை. இதுதான் என் மனசுல எழக்கூடிய ஒரு கேள்வியாக. அதாவது தனிப்பட்ட முறையில நடிகர் விஜய் அவர்களை பிடித்தவங்க இருக்கலாம், செந்தமிழன் சீமான் அவர்களை வெறுப்பவர்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பற்றி பேசும்போது, தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி பேசும்போது, தமிழின தலைவர்களை பற்றி பேசும்பொழுது சிறப்பாக அவருடைய கருத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய நடனத்தை பார்க்கும்போது, அவருடைய பாடல் குரல்களை கேட்கும்போது பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ அண்மையில் கூட சீமான் அவர்கள் மேலே பேசும்பொழுது, நீங்கள் நடித்த படங்கள்லேயே ஒரு படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இருந்தாலும் விஜய் அவர்களுடைய படம் நல்ல படமானு என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் அவருடைய நடனம் சிறப்பாக இருக்கிறது, அவருடைய குரல் வளம் பாடல்களில் கொஞ்சம் ரசிக்கும் தன்மையோடு இருந்திருக்கிறது. அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. இத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ எத்தனை விருது வாங்கியிருப்பாருங்கிற கேள்வி ஒரு அளவுகோல்னு ஒன்று இருக்குல்ல. பட் மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ நம்ம மக்கள் சிந்திக்கிறையாங்கிற ஒரு கேள்வி உள்ள வருதில்ல. எங்கள் பேரன் சொன்னான், எங்கள் பேத்தி சொன்னான், எங்களுடைய மகன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாக்கு போடுறவங்க எல்லாருமே ஏன் அவங்க சுய சிந்தனை எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வந்து முன் வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நம்ம பரப்புரை செய்ய தான் போகிறோம், அடுத்தவங்க பரப்புரை செய்ய தான் போகிறாங்க. ஆனால் செய்யாத ஒரு விஷயத்த நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது தானே இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. தாவேகாவை சார்ந்த நண்பர்களுடன் பேசி பழகும்போது இது கொஞ்சம் நேரடியாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பற்றி சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை, நீங்களா சோத்தை உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சீமான் அவர் வந்து பேசியிருந்தாரு. அதற்கு எதிர்கருத்துகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதே காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவில் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னா உங்கள் காங்கிரஸ்கிட்ட சொல்லி மேகதாதுல அணை கட்டக்கூடாதுங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லலாம்ல. அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இங்கே தமிழ்நாட்டிலுமே வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி வச்சு தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப திமுகவுடைய ஆதரவை பெற்று தான் இங்கேயே வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுடைய காங்கிரஸுடைய முழு வீச்சிலையுமே இறங்கி இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுடைய நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை செய்திருக்கலாம் இல்லையா? அதுமாரி போக திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவின் வாக்குகளை வாங்கி தான் இங்கே காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. அப்போ சீமானவர்கள் எந்த தொகுதியிலையும் எம்எல்ஏவை ஜெயிக்கலைங்கிறது உண்மை. ஆனால் அவருக்குன்னு நாம் தமிழர் கட்சிக்குன்னு விழுந்த அந்த ஒரு 4% வாக்குகள், அதாவது 20 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருமா? இதே காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று வாக்கு வாங்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு சமமான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி வாங்கிடுமாங்கிற பல கேள்வி வந்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலுமே சீமானவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கான எதிர்வினை அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேசக்கூடிய தேவை இந்த காங்கிரஸ் தலைவருக்கு இருக்குது. அப்படின்னா அப்போ இத்தனை வருஷமா நீங்கள் காங்கிரஸில் இருந்து அரசியலை பயணித்து புரிஞ்சுக்கிட்டது என்ன? அரசியல் ரீதியான கருத்துக்களை அரசியல் ரீதியாக எதிர்வைக்காமல் தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை முறையை எடுத்து வச்சு எதிர்வைக்கிறது தான் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஒரு அரசியல் மாண்பா. இவர் சீமான் அவர்களுக்கு குழந்தை பிறந்தப்போ திமுகவை சார்ந்த ஒரு நபர் அனிதா ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து தாய்மாமன் சீர் கொண்டதா வந்து சொல்றாங்க. அப்பவே தெரியுது உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன், நாங்கள் கூட நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறவர் திமுக காரராக இருப்பார். அதுக்காக நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் போய் நீ திமுக காரங்கிறதுனால நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இல்லை, எங்கள் சித்தப்பா இருக்காரு அதிமுக ஆதரவாளராக இருக்காரு, நான் இருக்கேன் நாம் தமிழர் ஆதரவாளராக இருக்கேன், அதுக்காக எங்கள் சித்தப்பா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் அதிமுக கரை வெட்டி கட்டிட்டு வரீங்கன்னு நான் கேட்க முடியுமா? ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் வேற, ஒரு அரசியல் கருத்து முரண்பாடுங்கிறது வேறங்கிற வித்தியாசம் கூட புரியாத தமிழ்நாடு அரசியலையும் தனிப்பட்ட மனிதனுக்கான மாண்பு, அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுன்னு 2 தனி வழியை உருவாக்கி வச்ச ஒரே நபர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அரசியல் ரீதியான கருத்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ அவர் சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எப்போ கேட்டாலுமே நான் அரசியல் ரீதியான கருத்து தான் முன் வச்சேன், தனிப்பட்ட மேலே எனக்கும் தம்பி விஜய்க்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவார். அப்போது இங்கேயுமேவும் அதை கடைபிடிக்கும் விதமாக தேர்தல் வெற்றிக்கு பின் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்
மற்றும் மற்ற கட்சியில் இருக்கவங்க, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் போயிருக்காரு. அதையும் நம்ம மாண்புன்னு தானே எடுத்துக்க முடியும். அப்போது அரசியல் அப்படிங்கிறது வேற, தனி மனித வாழ்க்கை மாண்புங்கிறது வேற, மற்றும் பல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. விமன வகையில் நாம் தொடர்ந்து பேசுவோம் மற்றும் இன்னொரு காணொலியில். நன்றி.